எங்கேருந்து வரீங்க? சாரி, வீடியோ. ஓ, ஸோ குட், தேங்க்யூ ஸோ மச். யா 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 ஐ டூயிங் vlog. அண்ணா அங்கே வரலாமா? ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பைக் எடுத்துகிட்டு நம்ம எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியாரோட டேம் வியூ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இப்போ வந்து வால்பாறை போயிட்டுருக்கேன். கிளைமேட் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, மழை இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெயில் நல்லா கொளுத்துதுங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இதுக்கடுத்து போக தான் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு முன்னாடி வரும்போது இங்கே கீழேருந்தே நல்லா மழை. ஸோ அந்த டைமில் வந்து நான் பைக் ஓட்டும் போது நிறையா ஸ்லிப்பரியாக இருக்குது ரோடு. ஸோ நம்ம அங்கே விழுந்துருவோம் இங்கே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி பயம்லாம் இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி மழை இல்லாதனால நம்ம பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால இந்த பைக்கோட டயர் எட்ஜு பாருங்கள், நம்ம பண்ண கார்னரிங்கோட எட்ஜு இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இதுக்கடுத்து போக போக வால்பாறை நல்ல ஒரு கிளைமேட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் we have to start here. நம்ம அப்படியே அதுக்கடுத்து மேலே போகலாம். வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஹேர்பின் பெண்டெல்லாம் மழை இல்லாதனால ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. சும்மா வளைச்சி நெளிச்சு ஜம்முன்னு திருப்பிட்டு வந்தேன். இப்போ தான் கேமரா எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே மைக்கு கொஞ்ச நேரம் மக்கர் பண்ணிச்சு. அதாவது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது எந்த பொருள் வாங்கினாலுமே அது உருப்படியாக வேலை செய்ய மாட்டேன்றது. நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ, ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹாய் மங்கீஸ், இன்றைக்கி April 5th சண்டே மார்னிங் அப்படியே வந்து நம்ம கிளம்பி போயிடலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கோம். லாஸ்ட் இயர் ஜூனில் வந்தது அந்த வீடியோ தான் எனக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ இன் மை சேனல். வால்பாறை அந்த 2 விலாகு வந்து, ஒரு விலாகு வந்து 2 இதாக போட்டிருந்தேன், ஒரு ட்ரிப்பை வந்து 2 இதாக பிரித்து போட்டிருந்தேன். ஸோ செம்ம வியூ. அதுக்கு பார்த்திங்கன்னா என் சேனல்லலாம் ஒரு 100 வியூ கூட போனது கிடையாது. இது பார்த்திங்கன்னா சேனலில் 9000 வியூ வந்துச்சு. பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ 6000 வியூஸ் வந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்குமே அதில் வியூஸ் போயிட்டுருக்கு. அண்டு அப்போ இருந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. இப்போ இதுக்கடுத்து பார்க்கலாம். நாமளும் ஒரு நாள் இப்படி ஃபேமிலியாக வந்து ட்ரிப்பு போவோம். ஆனால் அதுக்கு தேவயானி எங்கே இருக்காங்கன்னு தெரில, தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சதும் போயிடலாம். டெஸ்ஸா தாங்க. 12th ஹேர்பின் பெண்டு, டோட்டலி 40 ஹேர்பின் பென்ஸு. மழை இருந்தப்பெல்லாம் லாஸ்ட் டைமு நல்லா பொறுமையாக போயிட்டு இருந்தேங்க. இந்த இடத்துல தாண்டதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நல்லா ஸ்லோவாக பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் ஆங்கிள்லாம் மாற்றி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி கேமரா இங்கே வச்சேன். அப்புறம் இங்கே கேமரா கொஞ்சம் வச்சேன். அப்புறம் மழையெல்லாம் வருதுன்னு சொல்லி எடுத்து உள்ளே வச்சிட்டேன். ஆனால் ரிட்டன் வரும்போது வியூ அதை விட சூப்பர். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரிட்டன் வரும்போது நல்ல பெரிய மழை. ஆனால் ரைடிங் கியர்ஸில் இருந்த ஹீட்டெல்லாம் இப்போ அப்படியே சில்லுன்னு மாறுதுங்க லைட்டாக. என்ன தான் வெயில் அடித்து இது சன்லைட் உள்ளே வந்தாலுமே ஒரு மாதிரி கூலிங்கான ஒரு இதில் இருக்குது. வா வாட்டர் ரைடுங்க. பைக் ஓட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க. ஹேர்பின் பெண்டில் பாருங்க, நிறையா பேர் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க. ஸோ வெளியூர்லேருந்து வர்றவங்க யார் வந்து இது பண்ணாலுமே இந்த இடத்த வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இப்போ இருக்கிற இடத்த இதே மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருட்களை போடுறது, இல்லை இந்த பாட்டில்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை யாருமே இது தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது நாளைக்கு நம்ம எதிர்காலத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நாளைக்கு நீங்களே இந்த இடத்த நான் பார்த்துருக்கேன், இந்த இடம் நல்லாயிருக்கும், நாளைக்கு வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்னால சில விஷயங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ விலங்குகளுக்குமே அது வந்து கேடு தான். நான் ஜஸ்ட்டு பிளாஸ்டிக்கை மட்டும் சொல்லலை, இந்த பாட்டிலை உடச்சி போடுறது. ஏன்னா இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவிலே நான் போட்டிருப்பேன், வீடியோ எடுத்து போட்டிருந்துருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்ல பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸில் பார்த்தாலும் சரி, நான் பேசுகிறத கேட்டிருந்தாலும் சரி, சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு லைனை ஃபாலோ பண்ணியே போங்க அப்படிம்பேன். அது காரணம் இதுதான். ஸோ இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எப்போ வந்து ஒரு டேர்னிங் முடியுது, பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கிற இடத்துல சொல்கிறேன். இப்போ ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னா ஒரு லைனை ஃபாலோ பண்ணியே போனீங்கன்னா இதாகிடும். இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு அந்த டேர்னிங்கை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் நீங்கள் தூரத்தில் பார்த்துட்டு ஒரு மாதிரி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேர்னிங்க்கு வந்து உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பாரை நான் இந்த பின்னோட வச்சுருப்பேன். ஸோ அது கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணியே ஓட்டு. இப்போ பாருங்களேன், ஹேர் பின் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்த ரைட்டு திரும்பும்போது இந்த ரைட் ஹேண்டை வந்து இதில் கணக்கு வச்சுக்குவேன். ஸோ மைண்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு லைனையே ஃபாலோ பண்ணி போகும். ஸோ தட் உங்களால் ஒரு லேர்ன்லேருந்து வெளியில் போக மாட்டீங்க, மாறி ஆப்போசிட்டில் வர வண்டிக்கிட்ட போக மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். தட் இஸ் அ ஃப்ளவர். இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் லாஸ்ட் டைம். இதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். இங்கேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, பார்த்தீங்களா? இங்கேயே இடம் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு இங்கே. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரைவேட் ஏரியா. ஆனால் ஏதாவது தெரியாமல் போயிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மான்சூன் சீசனில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கணுமே. தயவு செஞ்சு இந்த சேனலில் என் வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ச் மை லாஸ்ட்டு வால்பாறை வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஃபீல் இருக்கும். 100% கேரண்டி. இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னால் இந்த ஹில் ஸ்டேஷனில் இப்படிலாம் வண்டி ஓட்ட முடியலையேன்னு நான் வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பட் இப்போது அது எதுவுமே இல்லை. நமக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறதெல்லாம் கம்மிங்க. அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு வர்றதில்லை எனக்கு. வந்து எப்படியோ ஏதோ ஒரு 2 இடத்த நான் பார்த்தேனா, அப்படியே சும்மா சுற்றினோமா, ஹாப்பினஸ்ஸாக இருந்தோமா, ஒரு நாள் கூத்து, அவ்வளோதான். அப்புறம் அதுக்கடுத்து பழையபடி சோத்தை கெட்டு பைக் எடு வேலையை பாரு, அந்த கணக்கு தான். ஃப்ளவரை பாருங்கள் சார். ஆனால் இந்த கலர் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கேவும். அட்டாக் கார்னரிங். கீழே தண்ணி போகும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. அங்கேயும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்க. காமாட்சி அம்மன். எந்த அம்மனாக இருந்தாலும் எந்த சாமியாக இருந்தாலும் இந்த மாதிரி அழகான இடத்த இப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு அடுத்த வர சந்ததிகள் தான் இதையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். பாருங்க, தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. வாவ் காய்ஸ், ஒரு ஹை லெவலில் இந்த மாதிரி மவுண்டைனு நம்ம கீழே போயிட்டு இருக்கும்போது கீழே தெரியுற அந்த கிராமம், மேலே இருக்கிற அந்த மலை, அந்த வியூ. I don't have words to explain how this is feel. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நல்ல ரோடு போட முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரோடு அவ்வளோ சீக்கிரம் பேர்ந்து போகாமல், அவ்வளோ சீக்கிரம் இதாகாமல், ஒரு கரடு முரடான ஒரு சர்ஃபேஸில் கூட இவ்வளோ நல்லா ரோடு போடுறாங்க. பட் நம்ம ஊரில் மட்டும் ரோட் கான்ட்ராக்டுக்கு வேலை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக ரோடை போடுவானுங்க, திருப்பி தோண்டுவானுங்க, மறுபடியும் ஒரு ஓட்டையை போடுவானுங்க, அதுலேருந்து தண்ணி எடுப்பானுங்க. என்ன தான் பண்ணுறானுங்க தெரியாது. தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மூடுவானுங்க. மூடிட்டு ஐயோ குழாய் வைக்கலையே அப்படின்னு பார்ப்பானுங்க. அப்புறம் டேப் வைக்கலன்னு இது பண்ணுவானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா திறந்து மூடிட்டு இருப்பானுங்க. ஆக மொத்தம் அந்த ரோடும் வந்து உருப்படியாக இருக்காது, அந்த வேலையும் முடிஞ்சிருக்காது. இது எல்லாத்துக்கும் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி குறை சொல்லிட்டு மட்டும் போக முடியாது. பிகாஸ் அவங்க அந்த செலவு பண்ணுறாங்கள்ல, அந்த செலவு பண்ணுற காசு எல்லாமே நம்மளுடைய இது நண்பா.
நம்மளோட வரிப்பணம், நம்ம பே பண்ணுற அந்த கரண்ட்டு பில்லு, அப்புறம் டேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த வீட்டு வரி, தண்ணி வரி, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்க பண்ணக்கூடிய இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்த மக்களுக்கு சரியாக பயன்படுற மாதிரி அவங்க கொடுக்கணும். பட் அவங்க அப்படி தர்றதில்ல. ஸோ இதை பற்றி பேசிட்டே போனால் டாபிக் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் நம்ம கிட்டத்தட்ட 39th ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் வந்துட்டோம். அண்ட் இப்போ வரைக்கும் ஃபாகே பார்க்கலங்க. கிளைமேட் நானும் சேஞ்ச் ஆயிரும், மழையாக இருக்கும், இல்லை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஃபீல்ஸ் லைக் எம்டி. பட் சில்னஸ் நல்லா இருக்குது. இந்த ரைடு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பெட்டக்ஸ் எல்லாம் வலிக்குதுங்க. நேற்றே கிட்டத்தட்ட 150 கிலோமீட்ரு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ வால்பாறை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி கோயில். லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கோயிலுக்கே போகல, இந்த தடவை போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கே வீடை பாருங்களேன், அந்த வீட்டிலலாம் இந்த எப்படி இருக்கும், சிறுத்தை அடித்து செத்து போயிடுவாடா அப்படின்னு. ஆனால் அந்த ரிஸ்க்கும் இருக்குங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது. ரீசெண்டாக நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சிறுமியை வந்து சிறுத்தை கடித்து குதிரை வந்து இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஐ திங்க் மைண்ட் ப்ராசஸிங் சம்திங் லைக் என்னன்னா அமைதியாக இருக்குது இந்த வண்டி சவுண்டு, அப்புறம் எனக்குள்ளே இருக்க சில தாட்ஸ், சில சோகமான விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் ரைடிங் கேஸ் வச்சுருக்கேன், கேமரா வச்சுருக்கேன், மைக்கு வச்சுருக்கேன், பைக்கு வச்சுருக்கேன், பெட்ரோல் போடுறேன், ஊரை சுற்றுறேன். ஸோ வாட் எவர் இதெல்லாம் இருந்தாலுமே ஸ்டில் ஐ எம் இன் அ பிக் டெபிட். நான் ஒரு பெரிய, அதாவது என்னால் என்னோடய லெவலுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு லிமிட் இருக்கும், டெபிட்டோட லிமிட்டுன்னு. அந்த லிமிட் எல்லாம் தாண்டி நான் கடன் வாங்கி நான் லாக்கில் இருக்கேன். ஸோ இதை அடைக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 2 years தேவைப்படும், சாலிடாக 2 years தேவைப்படும். அண்ட் இந்த நிலமையில் நான் இப்படி ரைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரில. பிகாஸ் என்னை ஹாப்பினஸ் ஆக்கிறதும், என்னை திருப்பி என்னை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுமே இந்த ஒரு ரைடு, இந்த ட்ராவலு, இந்த பைக்கு, இதுதான் வந்து என்னை ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் நான் when I feel down நான் திருப்பியும் வந்து மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. எனக்கு கேட்டால் நான் எப்படி கோயிலுக்கு போகிறதில்ல. ஸோ தட் நம்ம அப்படியே வண்டி இங்கே யூட்டன் போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி சடனாக இவ்வளோ நேரம் காலை மேலே வச்சுருந்தா கீழே வச்சா பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம என்ன பண்ணலான்னா பைக்கு இங்கே நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு சென்டர் வியூ நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா? எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். சிட்டியில் டெய்லி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கசகசன்னு ஏதாவது ஒரு வேலை, ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை பிடிச்ச விஷயம், சம்டைம் ஜாலியாக இருப்போம், சம்டைம் வந்து ஃபீலிங் ஸோ சேட் அந்த மாதிரி. பட் இங்கே இட்ஸ் ஸோ குவைட்டுங்க. ஸோ அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பேர்ட் இருக்குது, சிட்டுக்குருவி. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நிறைய வகைகள் இருக்குது. சிட்டுக்குருவிலேயே பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ கண்ணிலே பார்க்க முடியல. நான் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது காலையில் எந்திரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வீட்டை விட்டு நான் வெளியே வருவேன். ஏன்னா நான் எந்திரிக்க கொஞ்சம் ஒரு 7:30 மணி 8 மணி அந்த மாதிரி டயத்தில் எந்திரிப்பேன். ஸோ அந்த டைமில் வெளியே வரும்போது எங்கள் அம்மாலாம் குளிச்சு கிளம்பி ரெடியாகி சமையல்லாம் பண்ணி வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு திண்டு இருக்கும், மேலே மாடியில் இப்படி ஒரு திண்டு இருக்கும். எங்கள் ரூம் விட்டு வெளியில் வந்தோடனே அந்த திண்டு இருக்கும், அங்கே வந்து ஃபுட்டு வச்சுருப்பாங்க. காலையில் சமைச்ச சாப்பாடை வந்து கொஞ்சம் அந்த காக்காக்காக வைப்பாங்க. ஸோ அப்போ நான் பார்த்த அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்க. நான் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கை சோறு, அந்த ஒரு கை சோறில் பாதி
காக்கா சாப்பிட்டுட்ருக்கும், கூடயே ஒரு அணில் நின்று சாப்பிட்டுட்ருக்கும், அது பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி நின்று சாப்பிட்டுட்ருக்குங்க. நினச்சி பாருங்களேன். நான் சொல்லும்போது இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒன்று ஒன்றும் அப்படியே அந்த அணில் இப்படி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்றது பார்க்குறது, அப்புறம் காக்கா இது பண்ணுறது, அப்புறம் இந்த குருவி எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா கனவு கனவரை எந்திரிச்சு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. ஸோ நம்ம டெஸ்ஸா இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நான் ஊரை சுற்றுறதுக்கும் காரணம் இவ ஒருத்தி மட்டும்தான். எப்போ என் லைஃப்பில் வந்தாலும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஓடிட்டுருக்கா, நானும் ஓடிட்டுருக்கேன். பட் நான் எதுவும் பெருசாக சாதிக்கலை. பட் ஐ லிவ் மை லைஃப் ஹாப்பிலி. கடன் இருந்தாலும், ப்ரெஷர் இருந்தாலும், வேலை அப்படி இப்படின்னு என்ன தான் போயிட்டு இருந்தாலும், ஐ லிவ் மை லைஃப் ஹாப்பிலி. அமைதியாக இருக்கேன், எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டம் நஷ்டம் என்ன இருந்தாலும் சரி, நான் இப்போ வரைக்கும் என்னோடய சேலரியை விட நான் அதிகமாக இஎம்ஐ கட்டுறேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஹோப்பு இருக்குது, மாதம் மாதம் என்னால் இந்த கடனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ காட் கிவ் சம்திங் ஸ்பெஷல். சம்டைம் வந்து ஏதாவதுல ஒரு வழி கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையால் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த அமைதியாக இருக்க இடத்துல எவ்வளோ நான் நிற்கிறதுன்னு தெரிலங்க. ஸோ தட் வி ஹாவ் டு கோ சம்வேர். ஸோ நம்ம டயரை பார்த்தீங்களா, அப்படியே பூசி மொழுகின மாதிரி இருக்குது. கார்னரிங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கோட அந்த வேல்யூ நீங்கள் பைக் எடுத்ததுக்கப்புறம் வந்து தெரியும். பட் இது வந்து எனக்கு சாதாரணமாக வரல. ஃபஸ்ட்டு வந்து நான் பைக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா வந்து ஸ்லிப்பரியான இடத்துல நான் சம்டைம் கீழே விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் வந்திருக்கு. பட் நான் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா பழகுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக நான் கஷ்டப்படுறதே இல்லை. எனக்கு எல்லாமே இப்போ வண்டி வந்து பழகிருச்சு. பிகாஸ் ஷீ இஸ் கண்ட்ரோலிங் மீ. பைக் தான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுது. நான் முடிவு பண்ணுறத விட பைக் தான் என்னையை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த இடத்துல இந்த கேப்பில் போக முடியும்டா, நீ போடா வா போவா அப்படின்ற மாதிரி அப்படியே சல்லுன்னு இழுத்துட்டு போகுதுங்க. அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே போய் அந்த இடத்த பார்த்து அவங்ககிட்ட அப்படியே பேசலாமா அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போமா. ஸோ இப்போ பைக் இதை தாண்டி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், மேலே வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, அந்த டாப் வரைக்கும். வண்டியை கழுவவே இல்லை, அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அண்ணா அங்கே வரலாமா? சுற்றி வராதா? ஐயோ, இந்த இடம் ரொம்ப நடுவில் திடீர்னு ஈரமாக இருக்குங்க. ஸோ ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரொம்ப இதாக இருக்குது, கழட்டி விட்டுடலாம். அட்டைப்பூச்சிலாம் இருக்கும்பாங்க. ஃபஸ்ட் டைம் வர்றேங்க இந்த இடத்துக்கு. மேலே போகிறமே தரல, அவரை பார்க்க முடியல. அண்ணா கோயம்புத்தூருங்கண்ணா. கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி தெரியுங்களா? அங்கே. இது டீயோட தானா? அதில் அந்த லீவ்ஸ் மட்டும் பாதி தான் கட் பண்ணுற மாதிரி. திருப்பி அந்த இலை வளருமா இல்லை இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் திருப்பி வளர்ந்துடும்? ஆமாம், அதுலேருந்து திருப்பி இதாயிரும். பாதி இன்றைக்கி மழையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக மழை பெஞ்சின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் எந்த மாதிரிண்ணா? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி? இன்றைக்கி இப்போ வேலை முடியுங்க. மற்ற நாள் வந்தால் காலைல 8 மணிக்கு வந்தோம்னா 5 மணி வரைக்கும் இந்த வேலை. வேறு வேலைக்கு போனால் 2 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவோம். 2 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஓகே. கட்டி முடிச்சுட்டு வந்தாக்கா
ஆ 5 மணி வரைக்கும். ஓகே. ஒரு நாளைக்கு இதுக்கு எவ்வளோண்ணா சம்பளம் கொடுப்பாங்க? இதுக்கு வந்து 1 கிலோக்கு 8 ரூபாங்க இன்னைக்கு. கிலோக்கு 8 ரூபாயா? அது நினச்சாதான் சந்தோஷமாக இருக்குது. அதை சொல்லுங்க. நான் நினச்சேன் வீட்டில் படுத்துட்டு ஏன்னா 2-3 வாரமாக யோசிச்சுட்டு இருக்கேன், வால்பாறை போகலான்னு. போகாம வேணாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கிளைமேட் நல்லா இருக்கு. போன தடவை வந்தப்போ நல்ல மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டே வந்து எங்கேயுமே நான் சுற்றி பார்க்கல. பாலாஜி கோயில் போகலான்ட்டு போனேன். அதுவும் டைமிங் வந்து 3 மணி ஏதோ க்ளோஸ் பண்ணுற டைமிங் ஏதோ சொன்னாங்க. 12 மணிக்கு லாக் பண்ணி. ஆனால் அந்த மலையில் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனது அதெல்லாமே நல்லா இருந்தது, சுகமாக இருக்கும். சுகமாக இருக்குது. அதான் மழை பெய்யும் போது இந்த ஏரியா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம். இந்த இடையில வர்ற இடத்துல அந்த ஊர் பேர் இந்த ஏரியா பேர்லாம் எனக்கு அந்த இடத்துல தெரியல. ஏதோ இந்த ஒரு காமாட்சி கோயில்னு ஒரு கோயில் இருந்து அந்த இடத்துல மிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே ஒன்றுமே தெரியல. அது அங்கே தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட், அது ஒரு வியூ பாயிண்டாக தான். அதில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போகும்போது போங்க. தள்ளாறுலேருந்து செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். சரி, இப்போ சொன்னீங்கல்ல. ஆமாம். அந்த காமாட்சி கோயிலுக்கு அங்கிட்டு போய் ஒரு 2 கிலோமீட்டர் தலைநார்னு ஒரு கிரீன் கலர் போர்டு இருக்கும். ஓகே. அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும், வேற லெவல், காஷ்மீர் மாதிரியே இருக்கும் அங்கே. கைஸ், ஃபைனலாக நம்ம அங்கே 2 பாட்டி தூரத்தில் இருக்காங்க. அவங்க அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே கடைசியாக ஒரு கார் நிப்பாட்டி இவங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. சின்னதாக மீன் இருக்குது, அது எல்லாத்தையும் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கடுத்து எங்கே போகலாம் அப்படின்ற பிளான் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக கவனித்தேன் பட் ஞாபகம் இல்லை. நல்லா இருந்தது நண்பா. கொஞ்ச நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த இடத்துக்குள்ளே வந்தேன். பட் அங்கே போய் அந்த அண்ணாவை பார்த்து பேசினது வச்சது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எப்படி வந்து நாங்கள் எடுக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேட்குறக்கே நல்லா இருந்தது. அவங்க பார்க்குற வேலைக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் 1 கிலோவுக்கு 8 ரூபாயாம்மா. இந்த தேயிலையை கட் பண்ணி போட்டால், அந்த தேயிலை கட் பண்ணி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வெயிட் வச்சு பார்க்கும்போது 1 கிலோ அந்த தேயிலை இலைக்கு வந்து 8 ரூபா. ஸோ ஒரு 300 ரூபா அந்த மாதிரி தான் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்களாம்மா. இப்போ அப்படியே வேலை முடிஞ்சு நீ கிளம்ப போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து வெயிட்டு போட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க கிளம்பி போயிடலாம், அவ்வளோதான். அப்புறம் அந்த அம்மா வந்து கூப்பிட்டாங்க, தம்பி ஏன் சாமி எங்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு. ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைங்க, நான் சரி கிளம்பலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். அதனால தான் நீங்களும் நின்றுட்டு இருந்தீங்க, எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, சரி நான் அவங்கள பார்த்துட்டு எதுவும் சொல்லலை அப்படின்னு போயிட்டு அப்புறம் பேசினேன். அவங்களும் இந்த மாதிரி எங்கள் பசங்கள்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, பேரங்க இங்கே இருக்காங்க, அங்கே இங்கேன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் பார்த்தோம், பேசணும் நண்பா. இங்கே இருக்கிற இடமே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது சொர்க்கங்க. இது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு 100% ஒரு பியூரான ஒரு அமைதியாக இருக்குது. இந்த அமைதி வந்து ஏதோ ஒரு மாதிரி நமக்குள்ள ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அவங்கெல்லாம் 40 இயர்ஸாக வந்து இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ 40 வருஷம் இந்த மலைகளோட இந்த இயற்கையோட ஒண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து பாலாஜி கோயில் போகிற ரோடு. ஸோ இந்த ரோடை இப்போ க்ளோஸ் கோயில் வந்து இப்போ க்ளோஸில் இருக்கும். பட் நம்ம கோயில் போகாமல் அதுலேருந்து அவங்க ஏதோ பச்சைமலை ரோடோ ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, அந்த ஏரியா பக்கம் போக போகிறோம். போய் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன், இதெல்லாம் டீப் ஃபாரஸ்ட். ஆனால் சும்மா ஒரு ஹியூமன்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஆனால் அங்கே உள்ளே வரலாமான்னு கேட்டேன். வாங்க வாங்க அப்படின்னாங்க. சரின்னு போன உடனே அவர்கிட்ட சும்மா பேசினேன். அவர் நீங்கள் இந்த ஊர் என்ன ஏது அப்படி இப்படின்னு அப்படியே பேசி ஒரு கன்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. நல்லா பேசினோம். கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அண்ணனை பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூராமா, நான் வந்து சிவகாசி, அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூராமா. ஸோ அவர் நல்லா பேசினார். ரொம்ப நேரம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேசாமல். அவர் எப்போ பேச ஆரம்பித்தானோ அதுக்கடுத்து நிப்பாட்டவே இல்லைங்க. 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு கன்வர்சேஷன். இதுதான் ட்ராவலில் வந்து தெரியாத மக்கள், தெரியாத ஒரு ஊரில் தெரியாத ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம கனெக்ட் ஆகும்போது அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது நம்ம மைண்டில் அதை வந்து நம்ம பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் அ ரீசன். ட்ராவல் பண்ணுங்கள், நிறையா ஹியூமன்ஸோடு வந்து கனெக்டடாக இருங்க. எப்பயுமே வந்து
கைண்டாக நேச்சரோட என்றைக்கும் இணைஞ்சிருக்கிற மாதிரியே இருங்க. அவர் சொன்னது என்னென்னா, ஆனால் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சூப்பராக இருக்கும் தம்பி, இந்த ஊரே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. இங்கே இருக்கிற இந்த அமைதி, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அமைதியில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து புத்தி கூர்மை வந்து அதிகமாகும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் எவன்ட்டையும் திட்டு வாங்காமல் ஒரு நல்ல லைஃப் இங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னது என்னமோ 100% உண்மைதாங்க. நம்ம சிட்டிஸில் இருக்கும்போது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி எப்படியோ என்ஜாய்மெண்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுவோம். நண்பா, உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில், ஒரு அழகான ஒரு ஊரில் நல்ல பழங்கள் வளங்கள் நல்ல நல்ல மரங்கள்லாம் வந்து ஒரு காடு, நல்ல அடர்த்தியான காடு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஓகேங்களா? அந்த கோயில்லையும் அந்த காட்டு இந்த இடத்துல இருக்கும்போது அங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. அவங்க லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்துட்டு அங்கே இருக்க பழங்களை சாப்பிட்டுட்டு மரம் ஏறி இறங்கிட்டு நிறையா விளாண்டுட்டு அப்படியெல்லாம் வந்து அவங்க அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லைஃப்பை. இப்போது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் அவங்களோட தேவைக்காகவும் அவங்க வந்து கையில் இருக்க பழங்கள் அப்புறம் ஏதாவது ஒன்று வந்து அந்த குரங்குக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குரங்கு வந்து நமக்கு இங்கே கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா வாங்கி சாப்பிடுது. அவங்களும் வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் குரங்குகள்லாம் பக்கத்தில் பார்த்துட்டு போயிடுறாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு. இதே வந்து என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த குரங்குகளுக்கு மரமே ஏறாமல் அசால்ட்டாக வந்து நிறையா பழம் கிடைக்கிது, நேரத்துக்கு நேரம் உணவு கிடைக்கிது, நிறையா பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த குரங்குக்கு மரம் ஏறுறதே மறந்து போச்சாமா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இப்போ நம்ம எப்படி போனோம்? சின்ன கல்லாறு. இப்போது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு உங்களுக்கு ஃப்ரீயாவோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் உங்களை வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு வாங்குவோம். அதுலேருந்து சில ப்ளஷர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ளஷர்ஸை நம்ம வந்து திருப்பி கிடைக்குங்கும் போது மறுபடியும் அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக ஒரு நேரத்துக்கு அப்புறம் நாம் யாருன்றதே நம்ம மறந்துடுவோம். ஸோ அது என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து ஒரு தேவைக்காக நான் ஃபஸ்ட்டாட்டு கடன் வாங்கி ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணினேன். அதுவும் இந்த மாதிரி நான் வ்ளாக் எடுக்கணும், சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கே இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் இப்போ கடனாளியாக வந்து நான் நின்றுட்டுருக்கேன். இது வந்து என்னோடய டவுன்ஃபால் மாதிரி நான் வந்து யாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓ நீ என்னப்பா வாழ்க்கையில் நீ இப்படி இருக்கியா அப்படின்னு. நோ ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் கரெக்டாக யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த பணத்தை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பாக ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கடனோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை என்ன இருந்தாலும் ஓகே, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 1 or 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். டைமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துரும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். ஸோ தட் எதையுமே பெருசாக எடுத்து எதையுமே வந்து சீரியஸாக எடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு சீரியஸான முடிவும் எடுக்காதீங்க. அப்படி எடுக்காதீங்க. பிகாஸ் இன்னையோட நாள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக லைஃப் மாறும். ஸோ தட் எவ்ரி1 ஹோப்பாக இருங்க. லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸை வந்து பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. பெட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. வால்பாறை டூரிசமா, மகேஷ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஹாய் கட்டுறாருங்க. பாய் பிரதர். சரி, எங்கேருந்து வரீங்க? சாரி, video. Oh, so good. Thank you so much. Yeah? You want this? Yeah. Vlog or something? Yeah, I'm doing vlog. But after some days, I'm taking a video only. Can you please send this to my Insta ID? Mr. Innocent Boy. Sounds like crazy, but
சாரி கேன் ஐ கிவ் யூ நம்பர் 960042 ஆ முத்துப்பாண்டியன். தமிழ் தான், கோயம்புத்தூர் தான். சொந்த ஊர் சிவகாசி, கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறேன். அப்படியா? ஹாய் ஹாய் ஹாய். பார்ப்போம், சரி நல்லது. இப்போ எங்கே சுற்றிட்டு அப்படியே போகிறேன். நான் தான் லாஸ்ட் இயர் வந்தேன், மான்சூன் டைமில் வந்தேன். நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ரைடு வித் டெஸ்ஸான்னு சொல்லி என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட வீடியோ இருக்கும். அப்போ வந்து நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலாக இந்த இதாக இருக்குது. ஜூன் மாதம் திருப்பி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், சரி என்ஜாய் பண்ணுங்கள், பார்ப்போம். ஹேவ் அ சேஃப் ரைட். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். அன்பா, எனக்கு காலையில் எந்திரிச்சு வால்பாறை போவோமா வேண்டாமான்னு பல டவுட்டு. ஸோ அந்த டவுட்லேயே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு சும்மா கேலண்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. அந்த கேலண்டரில் என்ன போட்டுருச்சுன்னா வருத்தம் அப்படின்னு போட்டிருந்தது. ஆஹா, அப்போ இன்றைக்கி ஏதோ சம்பவம் நடக்க போகுது போல், நம்ம வால்பாறை போகிறத வேணால் பேசாமல் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் அதை பார்த்துட்டு இன்றைக்கி ஏதாவது நமக்கு வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அந்த பிளானை கேன்சல் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸை மீட் பண்ணியிருப்பேனா, இந்த மாதிரி இடத்த நான் பார்த்துருப்பேனா, இப்படி அழகாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ அழகான வியூவில் நான் பார்த்துருந்துருப்பேனா? நீங்கள் சொல்லுங்களேன் காய்ஸ். திஸ் இஸ், நீங்கள் பிடிச்சதை உங்களால் முடியும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சும்மா அப்படியே பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காட்ஸ் வில் கிவ் யூ பிக் சர்ப்ரைஸ். பிகாஸ் லைஃப் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். நான் நிறையா கருத்தூசி போடுறேன்னு எனக்கு தெரியும், பட் சவுண்ட்ஸ் லுக் ஸோ கிரேசிங்க. இது எந்த ஏரியான்னு கூட தெரில, எப்படி போகிறதுன்னு தெரில. பட் நான் சும்மா போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் என்ன பண்ணலான்னு. யாரும் இல்லா காட்டுக்குள்ளே நீங்கள் தான் ராஜா. சி 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 ஹாப்பினஸ் இன் தட் பீக்குங்க. இந்த ட்ராவல்ன்றது வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது வரும்போது உங்களோட பேக்கெட் காலியாகும், உங்கள் வண்டியில் இருக்க பெட்ரோல் காலியாகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் காலியாகும், பாடியில் இருக்க எனர்ஜி காலியாகும். பட் ஸ்டில் உங்கள் பிரெயினில் அழகான மெமரி க்ரியேட் ஆகும். உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரியில் அழகழகான ஃபோட்டோஸ் நிறையா வரும். ஒரு விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அது போக வந்து நீங்கள் லைஃப்பில் திருப்பி நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸை வந்து ஒரு ஹாப்பியாக, ஒரு பாசிட்டிவாக வந்து நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள். அது இந்த இடம்தான் அந்த இடம்தான் இல்லை, ஏதோ ஒரு இடம், நிறையா மக்களை சந்திங்க, நிறையா பேர் கூட பேசுங்க. தட் இஸ் மேக் யூ மேன் பர்ஃபெக்ட்லி. உங்களுக்கு வந்து லைஃப்பில் நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். அண்ட் இந்த vlog ஃபுல்லாகவே நான் நிறைய இது தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ட்ராவல் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் எவ்ரிதிங்.